வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஷோ. இது காதை கொடுத்தா கதை சொல்லுவோம். ஓகே மக்களே, இன்னைக்கு ஷோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சோமு பாட்டியை கடத்தினானா, எதுக்காக கடத்தினா, பாட்டி எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அட நிறுத்துங்கப்பா, என்ன நீங்கள் கையில் நீட்டுறீங்க? பேசிகிட்டு இருக்கோம்ல. அதானே, ஏன் இப்படி அடிக்கிறீங்க? முதல்ல நிறுத்துங்க. அவங்க பண்றாங்களோ இல்லையோ, நீங்க 2 பேரும் நல்லா பண்றீங்க. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேசவே தோணுது இல்ல? விஜயா, உண்மையை சொல்லு, உள்ளுக்குள்ள நீ ஜாலியா தானே இருக்க? உனக்கு போய் வக்காலத்து வாங்க வந்தேன் பார்த்தியா? இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். நீ எவ்வளோ தைரியம் இருந்தா கடத்தல் வேலைலாம் பண்ணுற நீனு? ஏப்பா, போலீஸில் பிடிச்சி கொடுக்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பைய கூட? எப்பா போலீஸ்லாம் வேணாம்ப்பா, பாவம் தெரியாமல் பண்ணியிருப்பான். யோ, நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன், நீ தெரியாம பண்ணிருப்பான்னு சொல்லி நீனே போட்டு கொடுக்குறியா? கையங்களமா பிடிச்சதுக்கு அப்புறம் கூட எப்படி போய் சொல்றான் பாருங்களேன். ஏ பாட்டி, நான் பண்ணது எல்லாம் தப்புதான். உன்னை எதுக்கு பேசியிருக்கவே கூடாது. அதுவும் கார்ல இறங்கும் போது உன்னை திட்டினா பாத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்னை மன்னிச்சிரு கேள்வி, இதுக்காக என்னை இப்படி எல்லாம் பழி வாங்குற? உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதான்டா ஆகணும். அதே மாதிரி தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். சரியா? கடத்தும் போது இந்த அக்கறை இருந்திருக்கணும். இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிற பத்தியா, அப்போ ஜெயிலுக்கு போய் களி பின்னு. உங்களுக்கெல்லாம் நான் எப்படி புரிய வைக்கிறது? சத்தியமா நான் கடத்தல சாமி, என்னை விட்டுடுங்களேன். இதோ இரு, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயா தர்ம பிரபு, ஏற்கனவே உங்க ஒய்ஃபு கிட்ட நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். இதுக்கு மேல போலீஸ் அடிலாம் வாங்க முடியாது. நான் தப்பு செஞ்சிருந்தா கூட ஏதோ என் மனசு ஆறிடும். தப்பே செய்யலைங்கிற யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அவன் தான் தப்பு செய்யலன்னு சொல்கிறான்லப்பா, அப்புறம் என்ன எல்லாரும் வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க இங்கே? முதல்ல நான் போய் எங்க பாட்டியை பாக்குறேன். அழுவாத ராசா, ஏன் அழுவுற? பயந்துட்டியா? பாவம் சின்ன குழந்தை, இப்படி பயமுறுத்திட்டான் படுபாவி. இதுக்காகவே இவனை 10 தடவை ஜெயிலில் போடணும். என்னது 10 தடவை ஜெயில போட போறீங்களா? ஐயோ ஐயோ, அண்ணன் அண்ணன் அண்ணன், அந்த கேள்வி என் மேல கொலை வெறியில இருக்கு. அதனால பொய்யா சொல்லுது. நான் யாரையுமே கடத்தல. உண்மையா நான் நிஜமா என்னை காப்பாத்துனா ப்ளீஸ். எனக்கு சொத்து வேணாம், எதுவும் வேணாம், என்ன எந்த பிரச்சனை இல்லை, என்ன காப்பாத்தி விட்டுருந்தேன் அண்ணன். ப்ளீஸ், நான் இனிமே ஊர் சுத்த மாட்டேன். ஒழுங்கா உங்க கூட வேலைக்கு வரேன்னு ப்ளீஸ்ண்ணா எப்படியாவது காப்பாத்துன. இந்த குடும்பமே லூசு குடும்பமா இருக்கு. எவனுக்கு மாட்டினானோ அவனை இழிச்சவாயா மாத்தி போடுவாங்க போல இருக்கு. தலையில ஏறி உட்காந்து மொளம் அரைக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் யாரையும் கடத்தல. சத்தியமா சொல்றேன், என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க ப்ளீஸ்ண்ண. பைத்தியம் மாதிரி உளராதடா, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசி பார்க்குறேன். அம்மா, உண்மையாவே இவன் தான் உங்களை கடத்தினானா இல்லை வேற யாராவது கடத்தினதை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களாம்மா? ஐயோ ராமு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவன் என்ன கடத்தல, என் பேரன் பாபுவை தான் கடத்தியிருக்கான். அவன் பாரு எப்படி அழுதுருக்கான், பாவம் பச்சை குழந்தை, எப்படி பயமுறுத்திருக்கான் பாரு. நான் உன் பேரனை கடத்தினேன், நீ அதை பார்த்த, அப்படிதானே? என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? அதான் எல்லாரும் ஒன்னு அடிக்கிறதுக்கு நிக்கிறாங்களே. என் பேரன் வேற அழுது அழுது கண்ணுலாம் வீங்கி போய் கிடக்கு பாவம். அவன் நல்லா கொழு கொழுன்னு இருக்கான்னு கொண்டு போய் சந்தையில விக்கலான்னு பாத்தியா? இப்ப என் கண்ணுக்கு சுத்தி நிக்கிற எல்லாருமே பைத்தியம் மாதிரி தெரியுறீங்க. ஐயோ கடவுளே, இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சனோ தெரியல. அம்மா, எங்கம்மா இருந்தீங்க இவ்வளோ நேரம்? அதுவாப்பா, அது தூங்கலான்னு தான் போனேன். ஆனா தூக்கமே வரல. இவ வேற சொன்னாலா, கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பசங்களும் அங்கே தானே இருக்காங்க, அப்படியே பார்த்துட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துடலான்ட்டு போனேன். அங்கே பசங்களை காணோம். ஆனால் அந்த அம்புஜம் இருக்காளே, பக்கத்து வீட்டு அம்புஜம், அவளை பார்த்தேன்டா. அவள் 10 வருஷம் ஆச்சுல பார்த்து, அதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தோம். அத்தை, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம் அத்தை. ஏம்மா, உனக்குலாம் மனசாட்சியே இல்லை? என்னை போட்டு இந்த அடி அடிச்சுட்டு உங்க அத்தைக்கு எதுவும் ஆகலையான்னு விசாரிக்கிறியே? அமைதியா இரு சோமு. இவ்வளோ நேரம் பாட்டியை தேடி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாவம், அவங்க எவ்வளோ பயந்து போயிருப்பாங்க. நல்லா இருக்கு நீங்க எல்லாம் பேசுறது. அவங்க வீட்டுல பாட்டியை காணும்னா தேடணும், அதை விட்டுட்டு இவரை வந்து அடிச்சா சரியா போயிடுமா? நம்மள காணோம் தான் தேடி இருக்காங்க போல இருக்கு. கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு மட்டும் தானே நீ கரெக்டா பேசிருக்க. பேசு, எனக்காக நீனாவது பேசு. ரொம்ப பண்ணாதடா, நீ பண்றதெல்லாம் விடவா நான் இன்னைக்கு அடிச்சது உனக்கு பெருசா போச்சு. சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம். இவங்க கூட நின்று ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறமா பார்க்கலாம் ராமு, நான் போயிட்டு வரேன். பர்த்தாடா பம்பரகட்ட மண்டையா, பர்த்தாடா பம்பரகட்ட மண்டையா.
ஏங்க சரி வாங்க சாப்பிடலாம், சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? சரி விடுங்க, சோத்துக்கு தண்ணி ஊற்றிடுறேன். நீ எல்லாம் ஒரு அண்ணனா? அவங்க குடும்பத்தோட வந்து என்ன கும்மி அடிச்சுட்டு போறாங்க. நீ என்னன்னா போகும்போது உன் ஃப்ரெண்டுக்கு பாய் பாய் சொல்லி அனுப்புற. உன் மேலே தப்பு இல்லைன்னா கேட்கலாம். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் வம்பு இழுத்த, அதனால தான் வாங்கி கட்டிக்கிட்ட. யோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டியா? நீனும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து சொத்தை ஆட்டை போட பாக்குறீங்க. உங்களுக்குலாம் ஒரு வழி வச்சிருக்கேன், பாக்குறேன் பாருங்க. ஓகே மக்களே, இந்த எபிசோட் இதோட முடியுது. நாங்களும் கிளம்புற நேரம் வந்தாச்சு. எல்லாரும் வேலன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.